அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் நாரைக்கிணறு அன்சர்வே பிளாக்கை வந்து 1954ஆம் ஆண்டு வந்து காப்போனமாக மாற்றுறதுக்கு உண்டான அறிவிப்பை வந்து தமிழக அரசிதழில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பு இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியாமே இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தா, அந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ இருந்து இல்லை, இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்து அந்த மக்கள் வந்து அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பல தலைமுறைகளாக இது வந்து அப்படியே தொடர்ச்சியாக நடந்து வருது. இப்போவும் அந்த பகுதியில் வந்து மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, குடியிருந்து வராங்க. அரசோட அனைத்து நலத்திட்டங்களும் அந்த பகுதி மக்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, அடிப்படை வசதிகள் கிடைக்கல. குடிநீர் வசதி கிடைக்கல, இப்போ சாலை வசதி அவங்களுக்கு கிடைக்கல. இந்த தமிழகத்தில் இன்னைக்கு வரைக்கும் அப்பகுதி மக்கள் வந்து ஒரு அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து நாங்கள் சென்னையை நோக்கி, கோட்டையை நோக்கி ஒரு காத்திருப்பு போராட்டத்தை வந்து நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அந்த போராட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு மாவட்ட நிர்வாகங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. கூடிய விரைவில் மாவட்ட ஆட்சியர் வந்து நான் நேரில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம தொகுதி அமைச்சரும் பொறுப்பு அமைச்சரும் வந்து காலையில் வந்து எங்ககிட்ட அவரோட பிஏ கூப்பிட்டு பேசியிருக்காரு. சனிக்கிழமை வந்து 2 பேருமே வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல முடிவாக நாங்கள் வந்து எடுத்து தரோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து சென்னை போகிற திட்டத்தை வந்து நாங்கள் கைவிட்டிருக்கிறோம். கூடிய விரைவில் இந்த அகதியாக வாழக்கூடிய மக்கள் வந்து சுதந்திரம் வாங்கணுங்கிறது தான் எங்கள் பகுதி மக்களோட கோரிக்கை.